அப்படியே நம்ம ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி விட்டோம்னா நல்ல ரவுண்டாக கிடச்சிருங்க. உள்ளுக்கு இருக்க மசாலாவும் வெளியில் வராது, ஈஸியாகவும் போட்டு எடுத்துடலாம். எந்த அளவுக்கு நம்ம அழுத்தி தேய்ச்சி எடுக்கோமோ அந்த அளவுக்கு அழுத்தி தேய்ச்சிக்கலாம். அடியில் வந்து நல்லா ஒன்று போல் ப்ளெயினாக இருக்கணும். ப்ளெயினாக இருந்தால் தான் உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வரி வரியாக இருந்ததுன்னா கொண்டு மூலியமாக இருந்ததுன்னா தேய்க்க முடியாது. தேய்ச்சாச்சுங்க பார்த்தீங்களா? கையை வச்சு தட்டுறதுனாலும் கையை வச்சு தட்டிடலாம். சூப்பராக தேய்ச்சாச்சுங்க. எவ்வளோ ரவுண்டு ஷேப்பில் கிடச்சிருக்கு பாருங்கள். சரிங்களா? இந்த மாதிரி தேய்க்கணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராக ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு புறன்போலி பண்ண போகிறேங்க. பருப்பு வச்சு புறன்போலி பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும். வாங்க, இப்போ போலி பண்ணதுக்கு நம்ம கடலை பருப்பு ஊற போட்டுக்கலாங்க. 250 கிராம் கடலை பருப்பு எடுத்துருக்கேன். இது அப்படியே கழுவி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஊற போட்டுக்கலாங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும். கொஞ்சம் தண்ணி நிறையவே வச்சுக்கோங்க, தண்ணி நிறைய எடுக்கும். அப்படியே மூடி வச்சுக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. அப்படியே ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம இப்போ மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. 350 கிராம் மைதா மாவு எடுத்துக்கோங்க. 250 கிராம் பருப்புக்கு 350 கிராம் மைதா மாவு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணால் போகிறோம். ஏன்னா நம்ம ஸ்வீட் போட்டு பண்ண போகிறோம், அதனால் ரொம்ப ஆட் பண்ணேன்னா டேஸ்ட் இருக்காதுங்க. இப்போது 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா நல்ல கலராக இருக்கும். அதனால் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணியாச்சுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்படியே மாவு, உப்பு, எண்ணெய், மஞ்சள் தூள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் இலக்கமாக பிசையணும், ரொம்ப திக்காக பிசையக்கூடாதுங்க. மேக்ஸிமம் ஒரு 6 மணி நேரமாவது நம்ம ஊற வைக்கணும். ஊற வச்சா தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஆப்ஷன் தான், தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூளில் வந்து நமக்கு கெமிக்கல் கிடையாது, சாப்பிட்றதுனால தப்பு கிடையாது. ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணாதீங்க. மஞ்சத்தூள் போட்டால் தப்பு இல்லைங்க. பார்க்கறதுக்கும் கலர் அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இலக்கமாக இருக்கணுங்க. இலக்கமாக இருந்தால் தான் நமக்கு தேய்ச்சி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாட்டு தேய்க்க போகிறேன். இதே மாதிரி தேய்ச்சி போடுங்க, ரொம்ப ஈஸிங்க போலி பண்ணுறது. நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம எண்ணெய் தடவி ஊற வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடணுங்க. நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்கணுங்க. எடுத்தால் தான் உங்களுக்கு தட்டி போடுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ மூடி வச்சு நம்ம 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்படியே ஊறட்டுங்க. பருப்பு நம்ம ஊறினதும் நம்ம வேக வச்சுக்கலாம். குக்கரில் நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பில் தண்ணியோட நான் டீ போட்டு வேக வைக்க போகிறேன். அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். நிறைய தண்ணி வைக்க வேண்டாம், கொஞ்சம் வச்சா போதும்.
ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்படியே மூடி வச்சு ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அடுப்பில் வச்சிடலாம். நாலு விசில் விடட்டும், நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. ஓப்பன் பண்ணிடலாம் குக்கரை. இப்போ நம்ம முழுமையாக ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுக்கணும். நல்லா வெந்துருச்சு பருப்பு. இந்த மாதிரி வேகணும். வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி எடுக்கணும். இல்லைனாக்கி நல்லா கீரை மத்தை போட்டு மசிச்சு எடுக்கணும். அப்படியே எடுத்து எனக்கு கொஞ்சம் ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடுறேன். நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். உடனே உங்களுக்கு அரைக்கணும் அப்படின்னா பிளேட்டில் எடுத்து மாற்றி வைங்க, ஆறிடும். அப்படியே குக்கர்லேயே வச்சுட்டு நல்லா ஆறிடுச்சு. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி திக்காக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வெள்ளை பாக காய்ச்சி அதில் போட்டு கிண்டி எடுத்துக்கலாம். அப்படியே அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரை பேனு இல்லைனாக்கி ஒரு கடாயி எதுனாலும் வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாம். வெள்ளைப்பாகு காயதுக்கு கொஞ்சமாக வச்சுக்கலாம். நம்ம வெள்ளத்தையும் ஆட் பண்ணிடலாங்க. 250 கிராம் பருப்புக்கு 250 கிராம் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும் ஸ்வீட் வந்து. பருப்பு வந்து நமக்கு அரைச்சா நிறைய வருங்க. அதனால் ஸ்வீட்டு கொஞ்சம் 250 கிராம் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி மெல்ட் ஆனோன்னா நம்ம பருப்பு ஆட் பண்ணிடணும். அதுவே பருப்பு ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து ஒரு 5 ஏலக்காவை உள்ளுக்கு இருக்க விதையை எடுத்து வச்சுருக்காங்க. தோலோடு போடாதீங்க, நம்ம தேய்க்கும் போது அங்கங்கே பிஞ்சிட்டு போயிடும். அதனால் தோல் இல்லாமல் விதையை மட்டும் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பவுட்ரு இருந்தால் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெள்ளத்தில் ஏதாவது தூசி துரும்பு இருந்ததுன்னா வடிகட்டி எடுத்துக்கோங்க. நல்ல வெள்ளமாக இருந்ததுன்னா வடிகட்டாண்டாம். நல்ல வெள்ளமாக வாங்கியிருக்கேன். நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். நமக்கு கிண்ட வத்திரும். இது வந்து ஆறினதுக்கப்புறம் இன்னுமே நல்லா வத்திரும். நல்லா தண்ணியாக இருக்குன்னு பைப்டாண்டா நல்லா வேக வச்சு எடுத்துடணும். நல்லா வேக வச்சிங்கன்னா கெட்டும் போகாது. உங்களுக்கு 2 நாள் வரைக்கும் வச்சுருக்கலாம். இந்த மாதிரி நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்த உடனே கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்க. கொஞ்சம் நேரம் கிண்டி நம்ம வேக வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணி ஆற வச்சு தான் நம்ம எடுக்கணும். கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். இப்போ நல்லா வேக வச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷமாக கிண்டிக்கிட்டாங்க. அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கிண்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வெந்து கிடைக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அப்படியே ஆறட்டுங்க. ஆறினதுக்கப்புறம் இன்னும் நமக்கு திக்காயிரும். ஆற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ புறன்போலிக்கு வந்து புறணம் ஆறிடுச்சிங்க. நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சிடணுங்க. உருட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. அதனால் இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சுக்கிடலாங்க. இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிடணும். மாவையும் நம்ம உருட்டி வச்சுக்கிடணும். மசாலாவையும் பூரணத்தையும் மாவையும் நம்ம உருட்டி வச்சுக்கிடணும். பருப்பு பூரணத்தையும் நம்ம உருட்டி வச்சுக்கிடணுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சுங்க. சரிங்களா? இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மாவை எடுத்துக்கலாம். மாவு வந்து 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. வா, நல்லா ஊறிடுச்சு மாவு. வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தொட்டுட்டு எடுத்தோம்னா கையில் ஒட்டாதுங்க.
லேசாக கையில் எண்ணெய் தடவிக்கங்க. தடவுனேன்னா நமக்கு ஒட்டாமல் கிடைக்கும். சூப்பராக ஊறிடுச்சுங்க மாவு. சரிங்களா, நல்லா சாஃப்டாகிடுச்சு. இதை வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கணுங்க. எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் நம்ம உருட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உருட்டி வச்சிங்கன்னா அப்போ தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க. பிளேட்டில் வச்சுக்கலாம். அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சுட்டு மிச்சம் இருக்கிறதையும் நம்ம உருட்டி வச்சோம்னா சட்டுன்னு போட்டுடலாங்க. அப்பப்போ நம்ம போட்டு உருட்டி எடுக்கிறதோட இந்த மாதிரி உருட்டி எடுத்து வைங்க. ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. வாழை இலை, பட்டர் சீட்டு எதுலனாலும் வச்சு நம்ம தேய்ச்சி எடுக்கலாம். இல்லைன்னா கிச்சன் கவுண்டர் டாப்பில் கூட நீங்கள் போட்டு தேய்ச்சி எடுக்கலாங்க. இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் உருட்டிட்டு காட்டுறேன். எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சுங்க. இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். அப்படியே ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பட்டர் சீட்டை எடுத்துக்கோங்க. எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ அப்படியே நம்ம ஒரு உருண்டை வச்சுட்டு லேசாக கையை கொண்டு தட்டிடணுங்க. இந்த மாதிரி தட்டிட்டு நம்ம உள்ளுக்குள்ளே வந்து பூரணத்தை வச்சுக்கலாம். அப்படியே ஒரு உருண்டை எடுத்து வச்சுட்டு அப்படியே மேலே எடுத்து போட்டுடணும், மூடிடணும். இந்த மாதிரி நல்லா பொதிஞ்சிக்கோங்க. பொதிஞ்சிட்டு நம்ம லேசாக தட்டி கொடுத்துடணுங்க. தட்டி கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு பட்டர் சீட்டை போட்டுக்கலாம். அப்படியே ஒரு பட்டர் சீட்டை மேலே போட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துடணுங்க. கையை கொண்டு நம்ம தேய்க்கணுன்னாலும் தேய்ச்சிக்கிடலாம். இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டு அப்படியே எடுத்தோம்னா நல்லா நைஸாக வந்துடுங்க. சப்பாத்தி கட்டி வச்சு தேய்க்கணுன்னே வேண்டாம். இந்த மாதிரி தேய்ச்சிடலாம். உங்களுக்கு எந்த சைஸுக்கு நீங்கள் தேய்ச்சாலும் வந்துடுங்க. பூரணம் வந்து வெளியில் வராமல் இந்த மாதிரி நம்ம அழுத்தி தேய்ச்சோம்னா சூப்பராக கிடைக்குங்க. சப்பாத்தி கட்டை எல்லாம் தேவையே இல்லை. இந்த மாதிரி கையை கொண்டு இழுத்து விட்டனாலே போதுங்க. சூப்பராக வந்துடும் நமக்கு. ஓகேங்களா, நல்லா கிடச்சிருச்சு. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அது இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மூடி வச்சு நம்ம அப்படியே அழுத்தி தேய்ச்சினாலும் சூப்பராக கிடைக்குங்க. சின்ன பிளேட்டை வச்சு நான் தேய்ச்சி காட்டுறேன். இது அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க. ஓகேங்களா, அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். சூப்பராக தேய்ச்சாச்சுங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சிங்கன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கங்க, இல்லைன்னா மாவு தூவிக்கங்க. இல்லைன்னா அப்பப்போ நம்ம தேய்ச்சி போட்டுடலாங்க. இது ஒரு வாரத்தில் இருக்கட்டும். அடுத்தது ஒன்று தேய்ச்சி காட்டுறோம் பாருங்கள். அடுத்தது ஒரு உருண்டை எடுத்துகிட்டு அப்படியே தட்டிடணுங்க. தட்டிட்டு நம்ம மேலே இந்த மாதிரி பூரணத்தை வச்சுட்டு அப்படியே உள்ளுக்கு வச்சு அப்படியே பொதிஞ்சோம்னா சூப்பராக பொதிஞ்சிருங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே தட்டிட்டு பட்டர் சீட்டை மேலே போட்டுடணுங்க. அப்படியே சீட்டை மேலே போட்டுக்கோங்க. மேலே போட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்னா அப்படியே அழுத்தி தேய்க்கணுங்க. இந்த மாதிரி ஒன்று போல் லெவலாக இருக்கணும். குண்டு குழியமாக இருக்கக்கூடாது. அப்படியே நம்ம தேய்ச்சிடணும். அப்படியே நம்ம ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே தேய்ச்சி விட்டோம்னா நல்ல ரவுண்டாக கிடச்சிருவோங்க. உள்ளுக்கு இருக்க மசாலாவும் வெளியில் வராது. ஈஸியாகவும் போட்டு எடுத்துடலாம். எந்த அளவுக்கு நம்ம அழுத்தி தேய்ச்சி எடுக்கோமோ அந்த அளவுக்கு அழுத்தி தேய்ச்சிக்கலாம். சரிங்களா,
அடியில் வந்து நல்ல ஒன்று போல் ப்ளெயினாக இருக்கணும். ப்ளெயினாக இருந்தால் தான் உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வரி வரியாக இருந்ததுன்னா குண்டு குழியமாக இருந்ததுன்னா தேய்க்க முடியாது. தேய்ச்சாச்சுங்க. பார்த்தீங்களா? கையை வச்சு தட்டினாலும் கையை வச்சு தட்டிடலாம். சூப்பராக தேய்ச்சாச்சுங்க. எவ்வளோ ரவுண்டு ஷேப்பில் கிடச்சிருக்கு பாருங்க. சரிங்களா? இந்த மாதிரி தேய்க்கணுங்க. தோசை தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. கல் ஹீட் ஆகட்டும், நம்ம போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக ஃபஸ்ட்டு எண்ணெய் ஆட் பண்ணிடணும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஹீட் ஆகட்டும், நம்ம போட்டுக்கலாம். தவா ஹீட் ஆயிடுச்சு. தவாவில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம அப்படியே பட்டர் சீட்டை எடுத்துடலாம். அப்படியே எடுத்தீங்கன்னா வந்துடும். அப்படியே திருப்பி திருப்பி போடணும். திருப்பி திருப்பி போட்டாங்கன்னா ஒன்று போல் நல்லா வெந்து கிடைக்கும். லைட்டாக எண்ணெய் நெய் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உப்பலாக வருது பாருங்க. எப்படி உப்புது பாருங்க. சரிங்களா? இந்த மாதிரி உப்பி வரணுங்க. அப்படியே திருப்பி போட்டாச்சு. நல்லா உப்பலாகவும் வந்துருச்சு. நம்ம இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அப்படியே தேய்ச்சி அப்படியே போடுற மாதிரி ஒன்று தேய்ச்சி காட்டுறோம் பாருங்கள். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு நம்ம பட்டர் சீட்டை மேலே வச்சிடணும். வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம டேரெக்டாட்டு தேய்ச்சி போட்டுடணும். இந்த மாதிரி மூடி வச்சு அப்படியே எவ்வளோக்குள்ளே அழுத்தணுமோ அவ்வளோக்குள்ளே அழுத்தி தேய்க்கலாங்க. ஒன்றும் ஆகாது. நல்லா கையை விட்டு அழுத்துங்க. நல்லா ஃப்ரெஷ் ஆயிருங்க. எந்த அளவுக்கு அழுத்தினாலும் அந்த அளவுக்கு நல்ல ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். தேய்ச்சாச்சுங்க. அப்படியே நம்ம தோசை தவாவில் போட்டுடலாம். சரிங்களா? தோசை தவாவில் இருக்கிறத எடுத்துட்டு அடுத்தது போட்டுக்கலாம். அப்படியே எடுத்து அப்படியே போட்டுடணும். சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. அப்படியே விழுந்துருது பாருங்க. போட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் நம்ம திருப்பி போட்டுடணும். திருப்பி போட்டால் தான் உங்களுக்கு வந்து ஒன்று போல் நல்ல வேகம். இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுருங்க. நல்லா உப்பலாக வருது பாருங்க. சரிங்களா? சூப்பராக வந்துருச்சுங்க. அப்படியே எடுத்துக்கலாம். அருமையான புரன் போலி ரெடிங்க. இப்போ மிச்சம் இருக்கிறதையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். சூப்பராட்டு போலி பண்ணி எடுத்தாச்சுங்க. புரன் போலி அட்டகாசமாட்டம் இருக்குது. சாஃப்டாட்டும் நல்லா சாஃப்டாகவும் கிடச்சிருக்கு. நல்லா சூடாக இருக்குங்க. அப்படியே ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணி எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே பிளேட்டில் சேவ் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒன்று சாப்பிட்டாலே இப்போ அதுவும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்திங்கன்னா வயிறு குப்புன்னு ஆயிருங்க. அந்த அளவுக்கு எம்மியாக பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சாஃப்டான புரன் போலிங்க. எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா?
நல்லா சாப்பிட்டா வந்திருக்குங்க. பார்த்தீங்களா? சூப்பருங்க. எம்மி எம்மி புரன் போலி ரெடி. நல்லா சாப்பிட்டா கிடச்சிருக்குங்க. அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படியே புரன் போலியை சாப்பிட்டு பார்க்கலாங்க. போலியை சாப்பிட்டு பார்க்கலாங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது, வேறு லெவலில். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.